Very good morning. ஒரு காலத்தில் கடினமாக உழைக்காமல் தன் வயிற்றை நிரப்புவதற்கான சுலபமான வழியை எப்போதும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரு சோம்பேறி மனிதன் இருந்தான். ஒரு நாள் உணவு தேடி அலைந்து கொண்டிருந்தபோது அவன் ஒரு பழத்தோட்டத்தை கண்டான். அங்கே யாரும் இல்லாததைக் கண்டு அவன் விரைவாக சில பழங்களை திருட முடிவு செய்தான். ஆனால் அவன் மரத்தில் ஏறியபோது விவசாயி அவனைக் கண்டு ஒரு தடியுடன் விரைந்து வந்தான். பயந்து போன அந்த மனிதன் ஓடி அருகிலிருந்த ஒரு காட்டில் ஒளிந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் மரங்களுக்கு மத்தியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஒரு அசாதாரணமான காட்சியை கண்டான். 2 கால்கள் மட்டுமே கொண்ட ஒரு நரி மகிழ்ச்சியாக ஊர்ந்து கொண்டிருந்தது. இத்தகைய ஊனத்துடன் இந்த நரி எப்படி உயிர் வாழ்கிறது என்று அந்த மனிதன் வியந்தான். திடீரென்று ஒரு சிங்கம் தன் வாயில் ஒரு துண்டு இறைச்சியுடன் தோன்றியது. மற்ற விலங்குகள் ஓடிப்போன போதும் அந்த நரி அசையாமல் நின்றது. ஆச்சரியப்படும் விதமாக அந்த சிங்கம் அங்கிருந்து செல்வதற்கு முன் நரிக்காக ஒரு துண்டு இறைச்சியை விட்டு சென்றது. இந்த காட்சியைக் கண்டு அந்த சோம்பேறி மனிதன் வியந்தான். கடவுள் இந்த ஊனமுற்ற நரியை கவனித்துக் கொண்டால் நிச்சயமாக எனக்கும் அவர் வழங்குவார் என்று அவன் நினைத்தான். அந்த நம்பிக்கையுடன் அந்த மனிதன் தனக்கு யாராவது உணவு கொண்டு வருவார்கள் என்று ஒரு மரத்தின் அடியில் காத்திருந்தான். 2 நாட்கள் எந்த உதவியும் உணவும் கிடைக்காமல் கழிந்தன. பசியால் தளர்ந்து போன அவன் இறுதியாக புறப்பட எழுந்தான். வழியில் அவன் ஒரு வயதான முனிவரை சந்தித்தான். அந்த மனிதன் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு, கடவுள் நரிக்கு உதவினார், ஆனால் எனக்கு ஏன் உதவவில்லை என்று கேட்டான். அந்த முனிவர் புன்னகைத்து பதிலளித்தார், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் என் மகனே, நீ அந்த செய்தியை தவறாக புரிந்து கொண்டாய். மற்றவர்கள் உனக்கு உதவுவார்கள் என்று காத்திருக்கும் நரியைப் போல நீ இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. நீ வலிமையான, திறமையான மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவும் சிங்கத்தைப் போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீதி, நாம் பெரும்பாலும் அறிகுறிகளை தவறாக புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பங்கைச் செய்வதற்கான வலிமையையும் திறமையையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். எப்போதும் விஷயங்களை நேர்மறையாக பார்க்கவும். தேவைப்படுபவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வலிமையான நிலையில் உங்களை காணவும் கற்றுக்கொள்ளுங்கள். எளிதான தேர்வை தேர்ந்தெடுக்காதீர்கள். சரியான தேர்வை செய்யுங்கள். Thanks for watching. Like, share and subscribe for more videos.